Hello friends, welcome to our channel Anything and Everything. நாம இன்னைக்கு பார்க்க போறது கர்நாடகா ஃபேமஸ் மத்தூர் வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன ரவை 1 கப், மைதா 1 கப், அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் நீட்டா ஸ்லைஸ் பண்ணது, அப்புறம் பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு சின்ன பீஸ், கருவேப்பிலை கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம இங்கே வச்சுருக்க எல்லா பொருட்களும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, எள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ உப்பு நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில். இப்போ ரவை 1 கப்பு போட்டுக்கலாம். இது சோஜி ரவை, ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, அந்த ரவையை யூஸ் பண்ணிக்கலாம். இது மைதா 1 கப்பு போட்டுட்டு நம்ம அடுத்து அரிசி மாவு ஒரு 1/2 கப் போட்டால் போதும். இதை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் போல் போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. இப்போ இதை போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ஆயில் கொதிச்சிட்ருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டாக்க நமக்கு கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும், ஆயிலும் நிறைய குடிக்காது. இப்போ இது போட்டதை நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி போடாமல் இதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்புறமேட்டு இதுலேருந்து நம்ம சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எண்ணெய் பிளாஸ்டிக் ஷீட் கூட வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு இல்லை பால்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏதாச்சும் மூடியோ இல்லை ஒரு சின்ன கப்போ அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஒரே ஈவனாக வரும். கையிலையும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும், கையிலலாம் எதுவும் ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக வந்துடுச்சு. இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பமாகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடணும். போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விடுறோம். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பேப்பரில் டிஷ்யூ எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பரான மத்தூர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.